Would you stay in a bad situation just because you already spent years on it? 1960s பிரிட்டன் அண்ட் ஃப்ரான்ஸ் 2 பேரும் சேர்ந்து ஒரு கன்கர்டை பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க, விச் இஸ் எ சூப்பர்சானிக் பேசஞ்சர் ஜெட். அதோட காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. எக்ஸ்பர்ட்லாம் ரியலைஸ் பண்ணுறாங்க இந்த ப்ராஜெக்டை முடித்தாலும் பெருசாக ப்ராஃபிட் இருக்காதுன்னு. ஆனால் கவர்மெண்ட் ஃபண்ட் கொடுத்துட்டே இருக்குது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி அதில் நிறைய மணி இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இதில் பாதியில் நிறுத்தினோன்னா அவங்களுக்கு போட்ட மணியெல்லாம் லாஸ், அண்ட் இதை முடித்தாலும் பெருசாக ப்ராஃபிட் இருக்காது. பட் அட்லீஸ்ட் அவங்கக்கிட்ட ஒரு பேசஞ்சர் ஜெட் இருக்கும். ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அதை முடிக்கணுன்றதுக்காக முடிக்கிறோம், அதில் எந்த ப்ராஃபிட் இல்லைனாலும் பரவாயில்ல முடிக்கிறோன்றதுக்கு பேர் தான் சங்க் காஸ்ட் ஃபேலசி சைக்காலஜிஸ்ட் சொல்கிறாங்க. ஒரு விஷயத்துலேருந்து வெளியில் வர்றது பெட்டர் சாய்ஸாக இருந்தாலும் வி கண்டினியூ டு இன்வெஸ்டிங் இன் சம்திங் பிகாஸ் நம்ம ஆல்ரெடி அதில் நிறைய டைமோ மணியோ ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். தட் இஸ் வை நிறைய பீப்புள் பேட் ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டே ஆகிறது, இல்லை ஒரு மூவியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அது ரொம்ப போர் அடித்தாலும் பாதியில் நிறுத்தாமல் சரி ஓகே இவ்வளோ தூரம் வந்துட்டோம் முழுசாக முடிச்சிடலான்னு சொல்லி ஒரு போரிங் மூவியை ஃபினிஷ் பண்ணுறது, பிடிக்காத கெரியராக இருந்தாலும் இவ்வளோ நாள் பார்த்துட்டோம் வேலை இன்னமும் இருந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிடிக்காத கெரியரில் இருக்கிறது. பட் த திங் இஸ் த டைம் யூ ஆல்ரெடி ஸ்பென்ட் இஸ் கான். த ரியல் கொஷின் இஸ் வெதர் த நெக்ஸ்ட் ஆர் இல்லைனா மந்த் இல்லைனா இயர் இஸ் வாட் ஸ்பெண்டிங். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன். ஹவ் யூ எவர் ஸ்டேட் இன் அ ரிலேஷன்ஷிப் ஆர் ஃப்ரெண்ட்ஷிப் பிகாஸ் யூ ஹேட் ஆல்ரெடி இன்வெஸ்டட் டூ மச் இன் இட்? Let me know the answer in the comment section. Thank you.